அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்த பிறகு இதில் பொடியாக கட் பண்ண ஒரு குடைமிளகாவை சேர்த்துக்கிறேன். குடைமிளகாவோட அந்த பச்சை வடை போய் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கான மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வேக வச்ச ஒரு காலிஃப்ளவரை இதில் துருவி சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். அதை 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான வெஜிடபிள் எக் புர்ஜி ரெடி. இது சப்பாத்திக்கு, வெரைட்டி ரைஸுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.